ஹாய் வணக்கம். லாஸ்ட் கிளாஸில் ப்ரப்போசிஷனல் ஈக்குவலன்சஸ் ஃபார்முலா பேசிக் ஃபார்முலாஸ் பார்த்தோம். இந்த கிளாஸில் அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதை பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். ஈக்குவலன்சஸ் டெஃபினிஷன்: a two statement formula A and B are equivalent if A if and only if B is a tautology. This is one of the method. It is denoted by the symbol and can be read as A is equivalent to B. So ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க, A and B are equivalent ன்னு ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா okay, it's enough to prove A if and only if B is tautology. Methods to prove the statements. So நமக்கு 3 methods இருக்கு. One by one பார்க்கலாம். To prove two statements formula A and B are equivalent, we can use any one of the following methods. First method, using truth table, we show that truth values of both statements formulas A and B are same for each 2 to the power n combinations. Second method, assume A by applying various equivalences rules, try to derive B and vice versa. Third method, prove A if and only if B is a tautology. So 3 methods இருக்கு. One by one பார்க்கலாம். First method, using truth tables. First problem, show that P is equivalent to the following propositions. So இங்க ரெண்டு ப்ராப்ளம் கொடுத்திருக்காங்க. So first problem, P and Q are P and not Q. Second one, P are Q and P are not Q. So இப்போ நம்ம என்ன சொல்லணும்? P and the two statements are equivalent ன்னு சொல்லணும். So we have to show that P is equivalent to the first one and second one P is equivalent to the second one. Okay. So இப்போ நம்ம first method என்ன பண்ண போறோம்? Truth table யூஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண போறோம். So first கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம் truth table. So truth table என்னென்னலாம் வேணும் அப்படின்னா நமக்கு ப்ராப்ளமில் என்னென்னலாம் இருக்கோ அது எல்லாமே இங்கே கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு P அண்டு Q, இங்கே 2 வேரியபிள்ஸ் இருக்குது, அதனால் 4 பாசிபிலிட்டிஸ். ஸோ TTFF TF. அடுத்தது இதோ இங்கே இருக்குது பாருங்கள், ப்ராப்ளம் இதுதான். இங்கே என்னென்னலாம் வேணும் அப்படின்னா P அண்டு Q வேணும், P அண்டு நாட் Q வேணும். இது ரெண்டுத்துக்கும் R எடுக்கணும் ஃபஸ்ட் இதுக்கு. அதே மாதிரி PRQ வேணும் அண்ட் அதாவது PR நாட் Q வேணும், அப்புறம் ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்கணும். ஸோ இதனுடைய ஆல் பாசிபிலிட்டிஸ் எல்லாமே இங்கே எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ PQ P அண்டு Q. இப்போ P அண்டு Qனா என்னது? ஸோ P இங்கே இருக்குது, Q இருக்குது, P அண்டு Q எடுக்கணும். ஸோ P அண்டு Q என்னது? ஸோ ரெண்டுமே Tனா T, ரிமைனிங் கேசஸ் ஃபால்ஸ். அதே மாதிரி நாட் Q. ஸோ Q இருக்குது, நாட் Q நெகேஷன் எடுக்க தெரியும். அதே மாதிரி P அண்டு நெகேஷன் Q அதுவும் தெரியும். ஸோ P and Q are P and not Q. ஏன்னா ஃபஸ்ட்டு ப்ராப்ளமில் இதுதான் இருக்குது. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எடுக்கிறோம். அதே மாதிரி PRQ. ஸோ P தெரியும், Q தெரியும், அதுக்கு R எடுக்கணும், அது எடுத்து எழுதியிருக்கேன். அதே மாதிரி PR not Q அதுவும் அதே மாதிரி எழுதியிருக்கோம். தென் PRQ and PR not Q அதுவும் எடுத்து எழுதியிருக்கோம். ஸோ ட்ரூத் டேபிள் ஆல்ரெடி நம்ம ப்ராப்ளம்ஸ் நிறைய பார்த்துருக்கோம் ப்ரீவியஸ் கிளாஸஸில், அதனால் இன் டீட்டெயிலாக நான் சொல்லலை. ட்ரூத் டேபிள் ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸஸ் கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் இங்கே வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரம் காலம் 1 and 6, காலம் 1 and 6, காலம் 1 பாருங்கள், அதே மாதிரி காலம் 6. ஸோ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது? T இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் T. ஓகே, இங்கே T இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் T. ஸோ 1ல் F இருக்குது, அதே மாதிரி இங்கேயும் F. ஓகே, அதே மாதிரி இங்கே 1ல் F இருக்குது, அதே மாதிரி 6லையும் F இருக்குது. ஸோ இன் ஆல் பாசிபிள் கேசஸ் ஓகே, காலம் 1 and 6 ஆர் ஈக்குவல். தேர்ஃபோர் ஃப்ரம் 1 and 6, ஃபர்ஸ்ட் ஒன் போத் த ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் ஈக்குவலண்ட். ஓகே, ஃப்ரம் காலம்ஸ் 1 and 9, இதே மாதிரி 1ம் 9ம் கம்பேர் பண்ணுங்கள். ஸோ 1ல் T 9லையும் T, 1ல் T 9ல் T, 1ல் F 9ல் F, 1ல் F 9ல் F. So compare with 1 and 9. Okay, P and that statement are equivalent.
ஓகே, ஸோ ட்ரூத் டேபிள் எப்படி யூஸ் பண்ணி ஈக்குவலன்ட்னு சொல்கிறது, திஸ் இஸ் த மெத்தட். செகண்ட் ப்ராப்ளம், ஷோ தட் negation of P or Q is equivalent to negation P and negation Q. ஸோ இதையும் ட்ரூத் டேபிள் யூஸ் பண்ணி டெரைவ் பண்ணலாம். அப்போ ட்ரூத் டேபிளில் நமக்கு என்னென்னலாம் வேணும், P, Q, P or Q வேணும், அதுக்கு நெகேஷன் வேணும், நாட் P வேணும், நெகேஷன் P வேணும், நெகேஷன் Q வேணும், இது ரெண்டுத்துக்கும் அண்ட் எடுக்கணும். ஸோ ஆல் பாசிபிள் இதில் வேணுங்கிறது எல்லாத்தையுமே எடுத்து டேபிளில் எடுத்து எழுதிக்கணும். ஸோ P, Q, நாட் P தெரியும் உங்களுக்கு. ஸோ Pக்கு ஆப்போசிட் எடுத்து எழுதணும், நாட் Q, அதே மாதிரி Qக்கு ஆப்போசிட் எடுத்து எழுதணும். அப்புறம் நாட் P அண்டு நாட் Q எடுக்கணும். அடுத்தது P or Q எடுக்கணும். அடுத்தது நெகேஷன் ஆஃப் P or Q எழுதணும். ஓகே, இப்போ நமக்கு என்னென்ன டெரைவ் பண்ணணும், ஸோ நெகேஷன் ஆஃப் P or Q அது எங்கே இருக்குது, காலம் 7ல் இருக்குது. ஸோ காலம் 7ல் இருக்குது. இந்த டேர்ம் ரைட் ஹேண்ட் சைடில் நாட் P அண்டு நாட் Q, நாட் P அண்டு நாட் Q 5ல் இருக்குது. ஸோ 5 and 7 கம்பேர் பண்ணுங்களா. ஸோ F இங்கேயும் F, இங்கே 5ல் F, 7லையும் F, 5ல் F, 7லையும் F, இங்கே 5ல் T, 7ல் T. So in all possible cases both are equal. Therefore the two statements are equivalent. Second method பார்க்கலாம், using equivalences formula. Using equivalences formula. So this method is very important. ஏன்னா ட்ரூத் டேபிள் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஸோ ஈக்குவலன்சஸ் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ண கற்றுக்கணும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம், ப்ரூவ் தி ஈக்குவலன்சஸ். ஸோ P or Q and not P is equivalent to not P and Q. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் by applying equivalences formula. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் ஒரு 14 ஃபார்முலாஸ் கொடுத்துருப்போம் இல்லையா, அதை நம்ம கையில் எடுத்து வச்சுக்கணும். ஸ்டார்டிங்கில் பை ப்ராக்டிஸ் அதை பார்த்து பார்த்து ப்ராப்ளம் போடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் டேரெக்டாகவே எழுதலாம். ஸோ இது எல்லாமே ப்ராக்டிஸில் தான் பண்ண முடியும். எடுத்த உடனே கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்னவோ அதை எடுத்துட்டேன், லெஃப்ட் ஹேண்ட் சைடு எழுதியிருக்கேன். ஸோ இங்கே என்னென்னா டேபிள் போட்டுக்கிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்னென்னலாம் அப்ளை பண்ணுறோமோ அதை அப்படியே எழுதிக்கிட்டே வந்துட்டு அதனுடைய ரீசன் என்னன்னு சொல்லிட்டு அதை எழுதணும். ஓகே, ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்தாச்சு. இப்போ இங்கே பாருங்கள், இப்போ ஆன்சரில் நமக்கு எப்படி இருக்குது, நாட் P அண்டு Qன்னு இருக்குது. நாட் P முதல்ல இருக்குது. ஸோ இப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நாட் P இங்கே செகண்டில் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ் லா யூஸ் பண்ணி முதல்ல எடுத்து ரீரைட் பண்ணி எழுதிக்கலாம். ஓகே, ஸோ நாட் P அண்ட் P or Q கிளியரா. அடுத்தது நமக்கு என்ன இருக்குது, இங்கே வெளியில் அண்ட் இருக்குது, இன்சைடில் ஆர் சிம்பிள் இருக்குது. அப்போ நம்ம என்ன அப்ளை பண்ணலாம், டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அந்த 14 ஃபார்முலாவில் இருக்கும், அதை ஒரு சைடு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த நேம் சொல்ல அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ நாட் P அண்டு P or Q, ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். ஸோ நாட் P அண்டு P ஆர் நாட் P அண்டு Q. ஓகேவா. இப்போ நமக்கு இங்கே பாருங்கள் P அண்டு நாட் Pன்னு இருக்குது, P அண்டு நாட் Pன்னு இருக்குது. ஸோ இதுக்கு ஃபார்முலா என்னது, P அண்டு நாட் P அப்படின்னா F. ஓகே, ஸோ Fன்னு எழுதியிருக்கோம். இங்கே திருப்பி இந்த டேர்ம் அப்படியே எழுதியிருக்கோம் இங்கே. அப்புறம் ஐடென்டிலா. ஸோ ஐடென்டிலா என்னென்னு இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, P or F, P or F அப்படின்னா Pன்னு இருக்கும். ஸோ இங்கே F or இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, அப்போ இதனோட ரிசல்ட் என்னது, இந்த டேர்ம் எடுத்து எழுதணும். ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், நம்ம ஸ்டார்ட் பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் சைட், இப்போ என்ன வந்திருக்குன்னு பாருங்கள், ரைட் ஹேண்ட் சைட் நாட் P அண்ட் Q. therefore both the statements are equivalent. ஸோ இப்போ நம்ம சூட்டபிள் ஈக்குவலன்ஸ் ஃபார்முலாவை அப்ளை பண்ணி சால்வ் பண்ணியிருக்கோம். புரியுதா. செகண்ட் ப்ராப்ளம், ஷோ தட் நெகேஷன் ஆஃப் P or negation P and Q and negation P and negation Q are logically equivalent. இங்கேயும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. we have to prove that both are logically equivalent. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம் எடுத்துக்கலாம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட் டேர்ம் எடுத்துக்கிட்டு நம்ம ரூல்ஸ் அப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைட் கொண்டு வரணும். ஸோ பார்க்கலாம்.
இங்கேயும் அப்சர்வ் பண்ணுங்க, நெகேஷன் ஆஃப் சம் டேர்ம்ஸ் இருக்கு. ஸோ உடனே நெகேஷன் ஆஃப் சம் டேர்ம்ஸ் இருக்கு அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரணும்? டி மார்கன்ஸ் லா. கரெக்டா? ஸோ இப்போ டி மார்கன்ஸ் லா அப்ளை பண்ண போகிறோம். ஸோ நெகேஷன் ஆஃப் த ஹோல் டேர்ம், ஓகே, நெகேஷன் ஆஃப் பி ஆர் த ரிமைனிங் டேர்ம். ஓகே, ஸோ அப்போ நெகேஷன் எடுக்கணும். ஸோ நெகேஷன் ஆஃப் பி இங்கே எழுதியாச்சு, ஆருக்கு பதிலாக இங்கே அண்டு போட்டாச்சு. நெகேஷன் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம்ஸ். ஓகே, இப்போ இன்சைடில் கம்பேர் பண்ணுங்க. இன்சைடில் நெகேஷன் ஆஃப் திஸ் டேர்ம், நெகேஷன் பி அண்டு கியூன்னு இருக்கு. ஓகேவா? இப்போ மறுபடியும் டி மார்கன்ஸ்லாம் அப்ளை பண்ணணும். ஓகே, ஸோ இந்த நாட் பி அப்படியே திருப்பி ரீரைட் பண்ணி அதை எழுதியாச்சு. இங்கே இப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி அண்டுக்கு பதிலாக ஆர், ஓகே, நெகேஷன் கியூ. கிளியரா? அடுத்தது என்ன பண்ணலாம்? நெகேஷன் பி அப்படியே எடுத்து எழுதியாச்சு. இப்போ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் பி என்னென்னு எழுதலாம்? பி. ஆர் அப்படியே எழுதியாச்சு, நெகேஷன் கியூ எழுதியாச்சு. கரெக்டா? இப்போ பாருங்க, இப்போ அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நெகேஷன் பி அண்ட் பி ஆர் நெகேஷன் கியூ. இப்போ என்ன அப்ளை பண்ணலாம்? அவுட் சைடில் அண்டு சிம்பிள் இருக்கு, இன்சைடில் ஆர் சிம்பிள் இருக்கு. அப்போ என்ன ரூல் அப்ளை பண்ணலாம்? டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணுறோம். நாட் பி அண்ட் பி. ஓகே, நாட் பி எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் டேர்ம் ஆர், ஓகே, நாட் பி அண்ட் நாட் கியூ. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணியிருக்கோம். இப்போ மறுபடியும் இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குதா? இப்போ பி அண்டு நாட் பின்னா என்னது? எஃப். பி அண்டு நாட் பின்னா எஃப். அடுத்தது நாட் பி அண்டு நாட் கியூ, அதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஓகே, அடுத்தது நம்ம கம்யூட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணி இந்த எஃப்ஐ வந்து ரைட் ஹேண்ட் சைடில் கொண்டு போய் எழுதுறோம். ஸோ எஃப் இங்கே எழுதுகிறோம், இந்த செகண்ட் டேர்மை ஃபர்ஸ்ட்டில் எழுதுகிறோம். இப்போ ஐடென்டி லா என்னது? லாஸ்ட் ப்ராப்ளமில் யூஸ் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி. ஓகே, பிஆர்எஃப் அப்படின்னா பி. ஸோ இங்கே பிக்கு பதிலாக இங்கே என்ன டேர்ம் இருக்குது? நாட் பி அண்டு நாட் கியூன்னு இருக்குது. அதனால் அதை எடுத்து அப்படியே எழுதுகிறோம். ஸோ இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள், ப்ராப்ளமில் என்ன இருக்குது? நாட் பி அண்டு நாட் கியூ இருக்குது. ஸோ ஸ்டார்ட் பண்ணது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஸ்டார்ட் பண்ணோம், தட் இஸ் இன்னொன்று ரைட் ஹேண்ட் சைட். ஸோ போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலண்ட். ப்ராப்ளம் நம்பர் 3 பார்க்கலாம். ப்ரூவ் தட் PRQ and not P and Q is equivalent to not P and Q. ஸோ இங்கே அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு இதை வந்து ரைட் ஹேண்ட் சைடுன்னு ப்ரூவ் பண்ணணும். சொல்யூஷன். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் அப்படியே எடுத்து எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ PRQ and not P and Q. ஓகேவா? இப்போ இந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்க. ப்ராப்ளமில் இங்கே அப்சர்வ் பண்ணுங்க அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? அண்டுன்னு இருக்குது, நாட் பின்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அசோசியேட்டிவ்ல யூஸ் பண்ணி முதல்ல இதை கம்பைன் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதியாச்சு, பிஆர்கியூ அண்டு அப்படியே எழுதியாச்சு. இப்போ இங்கே அசோசியேட்டிவ்ல யூஸ் பண்ணி நாட் பி அண்ட் நாட் பியை ஒன்றா கம்பைன் பண்ணி எழுதியிருக்கேன். அண்ட் கியூ அப்படியே எழுதியாச்சு. இப்போ நாட் பின்னா என்னது? ஐடம்பொட்டன்ட் லா. ஸோ நாட் பின்னு மட்டும் எழுதிக்கலாம். ரிமைனிங் எல்லாம் அதை அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகேவா? அடுத்தது நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா கம்யூட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணுறேன். ஏன் அப்படின்னா இங்கே பாருங்கள் கியூ இருக்குது. ஸோ இந்த டேர்ம்லேயும் கியூ இருக்குது. கொஞ்சம் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ செகண்ட் டேர்ம் இருக்கு இல்லையா, செகண்ட் டேர்மில் நாட் பி அண்டு கியூ இருக்கு இல்லையா, அதை வந்து நான் எப்படி ரீரைட் பண்ணுறேன்னா கம்யூனிகேட்டிவ்ல யூஸ் பண்ணி கியூ அண்டு நாட் பின்னு எழுதியிருக்கேன். கியூ அண்டு நாட் பி. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே அண்டு இருக்குது, இன்சைட்லேயும் அண்டு இருக்குது. ஸோ இந்த டேர்ம் இதை ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணிக்கிட்டு ஓகே அசோசியேட்டிவ்ல யூஸ் பண்ணி இந்த கியூவை ஃபர்ஸ்ட் டேர்ம் கூட கம்பைன் பண்ணுறேன். ஸோ நமக்கு என்ன கிடைக்குது? பிஆர்கியூ அண்டு கியூ இதெல்லாம் ஒரே டேர்ம். த ரிமைனிங் அண்டு நாட் பி. ஓகேவா? இப்போ கம்யூட்டேட்டிவ்ல யூஸ் பண்ணி இந்த கியூ இருக்கு இல்லையா, இந்த கியூவை எடுத்துகிட்டு போயிட்டு முதல்ல எழுதுறேன். ஸோ கியூ அண்ட் QRP. அதே மாதிரி இங்கே PRQவை QRPன்னு எழுதியிருக்கேன். அண்ட் த ரிமைனிங் நாட் பி. இப்போ இதை அப்சர்வ் பண்ணுங்க, இந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணீங்க அப்படின்னா Q அண்ட் QRP
ஸோ அப்சார்ப்ஷன் லாவை யூஸ் பண்ணிங்கன்னா இது என்ன எழுதலாம் அப்படின்னா க்யூன்னு எழுதலாம். ஸோ டேபிளில் ஃபார்முலா கொடுத்துருக்கேன் இல்லையா, அது பார்த்தீங்க அப்படின்னா அப்சார்ப்ஷன் லா. ஸோ Q அண்டு QRP அப்படின்னா க்யூன்னு எழுதலாம். ஓகே, அண்டு நாட் P. ஓகே, இதை கம்யூனிட்டிவ் லா யூஸ் பண்ணி திருப்பி சேஞ்ச் பண்ணி எழுதுனீங்க அப்படின்னா நாட் P அண்டு Q. ஸோ இதுதான் என்னென்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் கொடுத்துருக்காங்க. therefore both the statements are logically equivalent. Fourth problem பார்க்கலாம். Prove that if P then R and if Q then R is equivalent to PRQ then R. ஸோ இங்கே அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கிட்டு ரைட் ஹேண்ட் சைடு ப்ரூவ் பண்ணணும். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ ப்ராப்ளமில் நீங்கள் கொஞ்சம் அப்சர்வ் பண்ணணும். ப்ராப்ளமில் முதல்ல கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட், கண்டிஷனல் சிம்பிள் வந்ததுன்னா முதல்ல அந்த ரூல் அப்ளை பண்ணணும். அதுதான் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட். ஓகே, ஸோ இப்போ இங்கே இம்ப்ளை சிம்பிள் இருக்கு இல்லையா, தட் இஸ் இஃப் தென் சிம்பிள், முதல்ல அதுக்கு அப்ளை பண்ணணும். ஸோ என்ன ரூல் அப்ளை பண்ணுவீங்க? கண்டிஷனல் ஆஸ் டிஸ்ஜங்ஷன். ஓகே, ஸோ இப்போ P இம்ப்ளைஸ் R இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக இப்போ என்னென்னு எழுதலாம்? நாட் P ஆர் ஆர்னு எழுதலாம். ஓகே, அதே மாதிரி Q இஃப் Q தென் R இருக்கு இல்லையா, அதுக்கு பதிலாக நாட் Q ஆர் ஆர்னு எழுதலாம். ஓகே, இப்போ ஒரு அப்சர்வேஷன். இப்போ அப்சர்வ் பண்ணுங்க, இங்கே வெளியில் அண்ட் இருக்கு, இன்சைடில் ஆர் கேபிட்டல் ஆர் இருக்கு, ஆர் சிம்பிள் கேபிட்டல் ஆர் இருக்கு. ஓகே, ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ்லாம் ஞாபகம் வரணும். ஸோ ஆர் 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 ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்கு இல்லையா, அதை எடுத்து வெளியில் எடுத்து எழுதலாம். ஓகே, ஸோ இன்சைடில் என்ன இருக்குது? ரிமைனிங் டைம் எடுத்து அண்ட், இந்த அண்டை யூஸ் பண்ணி எழுதணும். ஸோ நாட் P அண்ட் நாட் Q. திஸ் இஸ் நத்திங் பட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. ஏன்னா நமக்கு ஃபார்முலா இப்போ இந்த ஸ்டெப்பில் இருந்து இந்த ஸ்டெப் ஈஸியாக போயிடலாம், ஆனால் அதிலேருந்து இது கொண்டு வரணும்னா இந்த மாதிரி யோசிக்கணும். ஓகே, இப்போ அடுத்தது இன்சைடில் அப்சர்வ் பண்ணுங்க, நாட் P அண்டு நாட் Q இருக்குது, ரெண்டுத்துலேயும் நாட் இருக்கா? அப்போ நாட்டை வெளியே எடுக்கலாமா? அது என்ன ரூல்? அது டி மார்கன்ஸ் லா. ஸோ நாட்டை வெளியே எடுக்கும் பொழுது அண்டுக்கு பதிலாக என்னென்னு எழுதணும்? ஆர்னு எழுதணும். ஓகே, ஸோ நெகேஷன் ஆஃப் P ஆர் Q ஆர் ஆர். இப்போ திருப்பி கண்டிஷனல் ஆஸ் டிஸ்ஜங்ஷன் அதே ஃபார்முலா. ஓகே, நம்ம முதல் ஸ்டெப்பில் மாற்றி எழுதணும் இல்லையா, P இஃப் P தென் ஆர் அப்படின்னா எப்படி எழுதணுமோ அதே மாதிரி இப்போ ரிவர்ஸில் எழுத போகிறோம். ஸோ திஸ் டேர்ம் இஸ் ஈக்குவலன்ட் டு, ஓகே, ஸோ நெகேஷன் தான், நெகேஷன் எடுத்துகிட்டு ஸோ P ஆர் Q இம்ப்ளை ஆர். இதுதான் எங்கே இருக்குது? ரைட் ஹேண்ட் சைடில் இருக்குது. therefore the two statements are logically equivalent. One more problem பார்க்கலாம். show that the whole term is equivalent to that term. okay, so left hand side எடுத்துக்கிறோம், அதை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும் by applying suitable equivalences formula. ஸோ இப்போ இங்கே அப்சர்வ் பண்ணுங்க, ப்ராப்ளமில் என்ன இருக்குது? இம்ப்ளை இருக்கா? இம்ப்ளை. ஓகே, ஸோ முதல்ல அதை அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ சொல்யூஷன், இப்போ அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபார்முலா என்னது? இஃப் P தென் Qனா எப்படி எழுதலாம்? நெகேஷன் P ஆர் Q, நெகேஷன் P ஆர் Q. அப்போ இதே ரூல் இங்கே அப்ளை பண்ணுங்க. இது ஃபுல்லாக ஃபஸ்ட்டு டேர்ம், இது ஃபுல்லாக செகண்ட் டேர்ம். ஓகே, ஃபஸ்ட்டு டேர்முக்கு என்ன எடுக்கணும்? நெகேஷன். ஸோ வி கேன் கெட் நெகேஷன் ஆஃப் த ஃபஸ்ட்டு டேர்ம். ஓகே, ஆர் செகண்ட் டேர்ம் வி ரைட் ஆஸ் இட் இஸ். ஓகே, செகண்ட் டேர்ம் அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். கிளியரா? ஸோ நெகேஷன் ஆஃப் நெகேஷன் என்ன எடுத்துக்கலாம்? P. நெகேஷன் ஆஃப் நெகேஷன் அதே தான். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம். ஆர். ஓகே, இந்த டேர்ம் இதையும் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ நெகேஷன் P ஆர், நெகேஷன் P ஆர் Q. ஓகே, இப்போ ஐடம்பொட்டன்ட் லா யூஸ் பண்ணலாம். இந்த டேர்ம் அப்சர்வ் பண்ணுங்க, இங்கே நாட் P ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? அசோசியேட்டிவ் லா யூஸ் பண்ணி இதை ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணிக்கலாம். நாட் P ஆர் நாட் P. நாட் P ஆர் நாட் Pனா என்னது? ஒன்லி நாட் P. ஸோ நாட் Pன்னு எழுதியாச்சு. ரிமைனிங் ஆர் Q. ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே ரிட்டைன் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ ஒரு அப்சர்வேஷன். இப்போ அப்சர்வ் பண்ணுங்க. ஓகே,
இன்சைடில் என்னென்ன இருக்குது சிம்பிள், இங்கே அண்ட் இருக்குது, இங்கே வெளியில் ஆர் இருக்குது, இன்சைடில் ஆர் இருக்குது. அப்போ ஓகே, அவுட் சைடில் என்ன இருக்குது, ஆர் சிம்பிள் இருக்குது. அப்போ எங்கே அண்ட் இருக்குது, ஃபஸ்ட்டில் அண்ட் இருக்குது. ஓகே, ஸோ P and Q ஆர் நாட் P or Q. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இங்கே வெளியில் ஆர் சிம்பிள் இருக்கு இல்லையா, அப்போ ஆர் சிம்பிள் எங்கே இருக்கோ அந்த டேர்மை ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணணும். ஒரே டேர்மாக கன்சிடர் பண்ணிவிட்டு அப்போ தான் உங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ அப்ளை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு P R the whole term, okay, and the Q R the whole term. கிளியரா? அடுத்தது அசோசியேட்டிவ்ல யூஸ் பண்ணி, இப்போ என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்சைடில் என்ன இருக்குது, ஆர் சிம்பிள் இருக்குது. ஸோ அசோசியேட்டிவ்ல யூஸ் பண்ணி இந்த மாதிரி எழுதிக்கலாம். அதே மாதிரி இங்கேயும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், PR நாட் Pனா என்னது, T. PR நாட் P அப்படின்னா T. ஸோ T எழுதியாச்சு. Q அடுத்து அப்படி எழுதிக்கிறோம். அண்ட் இங்கே Q இருக்கு இல்லையா, ஸோ ஐடம் பட்டனில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு Qன்னு எழுதிக்கலாம். ஸோ QR நாட் P. ஓகே, ஸோ இப்போ மறுபடியும் இந்த ரூல் அப்ளை பண்ணுங்கள். TRQ. ஸோ TRQனா என்னது, T. அண்ட் அப்படி எழுதியாச்சு, இந்த டேர்ம் அப்படி எழுதியாச்சு. இப்போ T அண்ட் த டேர்ம் அப்படின்னா இந்த டேர்ம் எடுத்து எழுதணும். ஓகே, ஸோ இங்கே ஃபார்முலா கொடுத்துருக்கேன் பாருங்கள். P அண்டு T அப்படின்னா P. ஸோ இந்த டேர்ம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் கம்யூனிட்டியில் யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணி எழுதுகிறோம். ஸோ நாட் P or Q, நாட் P or Q. ஸோ அதுதான் என்னென்னா ரைட் ஹேண்ட் சைடில் நமக்கு ப்ராப்ளமில் இருக்குது. therefore the two statements are logically equivalent. இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் ஒரு ஐடியா வரும்னு நினைக்கிறேன். அடுத்தது சிக்ஸ்த் ப்ராப்ளம், negation of P or not P and Q and not P and not Q are logically equivalent. ஓகேவா? இங்கே அதே மாதிரி. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துக்கோங்க. ஓகே, ஸோ ஈக்குவலன்சஸ் ஃபார்முலா அப்ளை பண்ணி ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வரணும். ஸோ இப்போ பார்க்கலாம், இங்கே என்ன இருக்குது பாருங்கள். இப்போ அப்படியே அப்சர்வ் பண்ணுங்கள். அண்ட் சிம்பிள் இருக்குது, இன்சைடில் டேர்ம் இருக்குது. ஸோ உடனே இப்போ நமக்கு என்ன ஞாபகம் வரணும், டி மார்கன்ஸ் லா ஞாபகம் வரணும். ஸோ நெகேஷன் ஆஃப் திஸ் அப்போ அப்ளை பண்ணும்போது நெகேஷன் P, ஆருக்கு பதிலாக அண்ட். ஓகே, நெகேஷன் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம்ஸ். கிளியரா? நெகேஷன் ஆஃப் த ரிமைனிங் டேர்ம்ஸ். இப்போ இதுக்கு திருப்பி மறுபடியும் டி மார்கன்ஸ் லா, மறுபடியும் நெகேஷன் எடுங்க. மறுபடியும் நெகேஷன் எடுக்கும்போது என்ன வருது, நெகேஷன் ஆஃப் நெகேஷன் P, அண்டுக்கு பதிலாக ஆர், நெகேஷன் Q. ஸோ நெகேஷன் P அப்படியே எடுத்து எழுதியாச்சு. ஓகே, ஸோ PR நெகேஷன் P. ஸோ PR நெகேஷன் P. ஓகேவா? இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணலாம். ஸோ ஏன்னா அவுட் சைடில் அண்ட் இருக்குது, இன்சைடில் ஆர் சிம்பிள் இருக்குது. ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவ்ல அப்ளை பண்ணும்போது என்ன வருது, நெகேஷன் P அண்டு P ஆர் நெகேஷன் P அண்டு நெகேஷன் Q. ஓகே, இதுக்கு பதிலாக நெகேஷன் P அண்டு Pனா என்னது, F. ஸோ F எடுத்து எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த டேர்ம் வந்து அப்படியே எழுதிக்கிறேன். திருப்பி கம்யூனிட்டிவ்ல யூஸ் பண்ணி ரீரைட் பண்ணி இந்த மாதிரி எழுதியிருக்கேன். அடுத்தது F ஐடென்டிலா. ஸோ F ஆர் P இஸ் நதிங் பட் ஒன்லி P. இதுதான் என்னென்னா நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இந்த டேர்ம் இருக்குது. therefore both the terms are logically equivalent. ஸோ ப்ராப்ளம் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவீங்க, பட் ப்ராப்ளம் சால்வ் பண்ண உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். இதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாம், இதுக்கப்புறம் இதை அப்ளை பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. மெத்தட் 3. ஸோ யூஸிங் டாட்டாலஜி மெத்தட். ஓகே, ஸோ இது தேர்ட் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ ஷோ தட் if P then Q is equivalent to not Q, that is if not Q then not P. ஓகேவா? ஸோ தேர்ட் மெத்தட் என்னது, யூஸிங் டாட்டாலஜி மெத்தட். அதாவது it's enough to prove that if P imply Q, okay, if and only if not P imply not Q is a tautology. Equivalent symbol-க்கு பதிலா if and only symbol replace பண்ணிட்டு the whole term we have to prove that term is tautology அப்படின்னு சொல்லணும். சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ if P
then Q. ஓகே, இந்த டேர்ம் இருக்கு இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இஃப் அண்ட் ஒன்லி இஃபை மாற்றிருக்கோம். ஸோ நமக்கு இஃப் அண்ட் ஒன்லி இஃப் ஃபார்முலா இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ P if and only if Q is equivalent to if P then Q and if Q then P. ஸோ இந்த ரூலை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரூல் அப்ளை பண்ணும்போது இங்கே என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு டேர்ம், இதெல்லாமே செகண்ட் டேர்ம். ஓகேவா? ஸோ P imply Q. ஸோ P imply Q இங்கே எழுதியிருக்கேன் நான். ஸோ எப்படி எழுதணும்? P if and only if Q na P implies Q and Q implies P. So P implies Q. The first term imply the second term. Similarly, okay, the second term imply the first term. கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பொறுமையாக அப்சர்வ் பண்ணிங்கன்னா தெரியும். ஓகே, கிளியரா? இப்போ இந்த டேர்ம் இருக்கு இல்லையா, if P then Q, அதே மாதிரி இந்த டேர்ம் இந்த நான் ஓகே இண்டிகேட் பண்ணுறேன் பாருங்க, அந்த டேர்ம். ஸோ இதுக்கு எல்லாமே மறுபடியும் என்னது, if P then Q ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஓகே, ஸோ இந்த ஃபார்முலா வருது, அதே மாதிரி இந்த ஃபார்முலா எழுதுகிறோம், அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ், அதே மாதிரி இந்த டேர்ம்ஸ். கிளியரா? ஸோ ப்ராக்கெட்ஸ் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நம்ம போட்டோம் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அடுத்தது இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ இன்னொரு கண்டிஷனல் சிம்பிள் இருக்குது, சரியா? இப்போ மறுபடியும் இதே ரூலை அப்ளை பண்ண போகிறோம். இஃப் பி தென் கியூ சிம்பிள் மறுபடியும் இதே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதெல்லாமே ஒரு டேர்ம், இதெல்லாமே ஒரு டேர்ம், இதெல்லாமே ஒரு டேர்ம். ஸோ அதே மாதிரி அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த ஹோல் ஃபஸ்ட்டு டேர்ம் கிடைக்கும். அதே மாதிரி செகண்டில் அப்ளை பண்ணும்பொழுது இந்த மாதிரி டேர்ம் கிடைக்கும். ஓகே, இப்போ அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் எடுத்துக்கோங்க, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், இந்த ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க. இதில் இப்போ இன்சைடில் என்னென்னலாம் இருக்குது பாருங்கள். அண்ட் இருக்குது, அவுட் சைடில் ஆர் இருக்குது, இன்சைடில் ஆர் இருக்குது. அப்போ அவுட் சைடில் என்ன இருக்கோ ஆர் இருக்கு இல்லையா, அப்போ இன்சைடில் எந்த டேர்ம் ஆர் இருக்கோ அது எல்லாமே ஒரு டேர்மாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, ஸோ QR not P we consider it as a single term. ஓகே, அதே மாதிரி செகண்டில் பாருங்கள், இன்சைடில் அண்ட் இருக்குது, அவுட் சைடில் ஆர் இருக்குது, இங்கேயும் ஆர் இருக்குது. அப்போ வெளியில் ஆர் இருக்குன்னா உள்ள ஆர் இருக்கிற சிம்பிளை சேம் டேர்மாக கன்சிடர் பண்ணணும், சிங்கிள் டேர்மாக கன்சிடர் பண்ணணும். ஓகே, இப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ணணும். ஸோ டிஸ்ட்ரிபியூட்டிவில் அப்ளை பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் P ஆர் த ஹோல் டேர்ம், அதை எடுத்து இங்கே எழுதியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி நாட் Q ஆர் த ஹோல் டேர்ம், அதே மாதிரி இங்கேயும் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே, நாட் Q ஆர் த ஹோல் டேர்ம். ஓகே, அதே மாதிரி P ஆர் த ஹோல் டேர்ம். கிளியரா? இப்போ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி என்ன ஃபார்முலா, P ஆர் நாட் P இஸ் ஈக்குவல் டு T. ஓகே, இங்கே கம்யூட்டேட்டிவில் அப்ளை பண்ணலாம். ஏன்னா இங்கே எல்லாமே இன்சைடில் பார்த்தீங்க, இந்த டேர்மில் அப்படியே இன்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர் இருக்குது. ஸோ P நாட் P இருக்குது. ஸோ அப்போ என்ன எழுதலாம், டீன்னு எழுதலாம். ஸோ இங்கே டீன்னு எழுதியிருக்கேன், Q எடுத்து அப்படியே எழுதிக்கிட்டோம். அதே மாதிரி இங்கே ஓகே Q நாட் Qன்னு இருக்குது. ஸோ Q நாட் Qனா என்னது, T. ஸோ T எடுத்து எழுதியிருக்கேன், நாட் P அப்படியே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ தேர்ட் டேர்ம் பாருங்கள், தேர்ட் டேர்மில் அதே மாதிரி Q நாட் Q இருக்குது, அதனால Tன்னு எடுத்து எழுதியிருக்கோம். ரிமைனிங் நாட் P அப்படியே எடுத்து எழுதியிருக்கோம். ஃபோர்த்து டேர்மில் P நாட் Pன்னு இருக்குது, அதனால Q எடுத்து அதுக்கு பதிலாக Tன்னு எழுதிட்டு ரிமைனிங் Q அப்படி எழுதியிருக்கோம். ஸோ இப்போ ஐடம்பொட்டன்ட் லா, ஐடம்பொட்டன்ட் லா என்னது, PRT இஸ் ஈக்குவலன் டு T. ஓகே, ஸோ அப்போ எல்லாமே என்னென்னு எழுதலாம், இங்கே பாருங்கள், QRT, QRT. இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா இங்கே மட்டும் ஐடம்பொட்டன்ட் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஐடம்பொட்டன்ட் ரூல்னால் என்னது, டேர்ம்ஸ் ரிப்பீட் ஆச்சு அப்படின்னா அதை இக்னோர் பண்ணிக்கலாம். கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், QRT இருக்குது. ஓகே, மறுபடியும் QRT இருக்குது. ஓகேவா? இந்த டேர்ம் என்னது, ரிப்பீட்டேஷன். ஸோ இந்த டேர்மை இக்னோர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ QRT முதல்ல எடுத்து அப்படியே எடுத்து எழுதிட்டேன். அண்ட் இங்கேயும் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ T தட் இஸ் நாட் PRTன்னு இருக்குது, இங்கேயும் TR நாட் Pன்னு இருக்குது. ஸோ ரெண்டுமே சேம். அதனால்
ஒரு டேர்ம் இக்னோர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டேர்ம் இக்னோர் பண்ணிக்கலாம். இந்த ரூலுக்கு பேர் என்னது? ஐடம்பொட்டன்ட் ரூல் எடுத்து எழுதியிருக்கேன். திருப்பி இப்போ பிஆர்டி இஸ் ஈக்குவல் டு டி. ஸோ ரெண்டுமே டி அண்டு டி. ஸோ டி அண்டு டீனா என்னது? டி. ஸோ டீனா என்னது? tautology. Thank you for watching this. Please like, share and subscribe. Thank you.